அங்க ஏதாச்சும் பிரச்சனையா? ஐ மீன், அம்மாவுக்கு சித்தார்த் ஃபேமிலியை பிடிச்சிருக்குல்ல? அவங்களுக்கு சந்தோஷம் தானே? ஓ அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு தெரியுமா? என் ஒரே பொண்ணு ரோஷினிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல. சித்தப்பா, என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. மாம், பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஐ மீன், உங்களுக்கு சந்தோஷம் தானே? சித்தார்த் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஒரு பிரச்சனையும் இல்ல. தேங்க்யூ சோ மச் மா, என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. நான் இப்ப வந்துடுறேன். துர்கா, நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர. இது எல்லாமே நல்லதுக்குதாம்மா. உன்னை இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூம்மா. நான் இப்போ வந்துடுறேன். டிடி எதுக்கு இப்படி மாற்றி பேசினாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் இப்படி பேச்சை மாற்றி பேசணும்? உள்ள வரலாம். என்ன டிடி, என்ன இது? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் பொண்ணு மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு பாலாஜி. அதை யார் நம்பலனாலும் எனக்கு கவலை இல்லை. அதனால எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நான் யோசிக்க மாட்டேன். அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அப்படி ஆகட்டும். அந்த பையனுக்கு என் மகளை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு அங்க நடந்த சம்பவம், அதை பத்தி நீ யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. சரிங்க டிடி. ஹலோ, நான் சொல்றத கேளு. நான் சொல்றபடி நீ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாகணும். ரொம்ப சீக்கிரமே செய்யணும். ஓகே? நீங்க என்ன முழுமையா நம்பி எனக்கு ரொம்ப பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க. நானாவது என்ன அவமானப்படுத்தினவங்கள பழி வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம பெத்த தாயே தன்னோட பிடிவாதத்துக்காக தான் பெத்த பொண்ணோட கல்யாணத்தையே நிறுத்துறாங்கன்னா அது எவ்வளவு வேதனையான விஷயம். முத தடவையா ஒரு தாய் இப்படி பண்ண போறாங்க. இது ஒரு புது வரலாறா இருக்க போகுது. ஹலோ சித்தார்த், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா நீ நம்பவே மாட்டே தெரியுமா? அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. நான் எப்படி சொன்னா நீ நம்பவும் தெரியல. இவ்வளவு நாள் அம்மாவோட சம்மதத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னால நம்பவே முடியல. உன்னோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு எப்படி சொன்னாங்க? என்னோட சேலஞ்ச் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப விறுவிறுப்பான போட்டி நடக்க போகுது மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல. ஹலோ, என்னாச்சு சித்தார்த்? அது இது கொஞ்சம் கூட சரியில்லை. சும்மா நீ உன்னோட அம்மாவே பாராட்டிட்டு இருக்க, அப்புறம் என்ன யார் பாராட்டுவா? என்னோட அறிவு, என்னோட சாம், என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்க அம்மாவை சம்மதிக்க வச்சிருக்கேன். இல்லைன்னா உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் சொன்னது உண்மைதானே? ஆக்சுவலி அதான் கரெக்ட், அதான் உண்மை. அதனால தானே ஒன்னு செலக்ட் பண்ண. சரி, அதெல்லாம் விடு, நான் சொல்றது கேளு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குரூப் சாட்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். சோ கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். பை. ஐ லவ் யூ. பை ரோஷினி. ஐ லவ் யூ டூ. சித்தார்த், என்னாச்சுப்பா? என்ன நடக்குதுன்னே புரியலமா. ரோஷினி அம்மா நம்ம கிட்ட விளையாடுறாங்க.
நம்ம முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, ரோஷினி கிட்ட போய் அப்படியே வேற மாதிரி நடந்துக்கிறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்க? சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் கோவப்படுற? கவலைப்படாத. இங்க பாரு, நீ ரோஷினி எப்பயுமே சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சல, ம். அவ்வளவுதான். அதை மட்டும் நீ செஞ்சா போதும். ஒருவேளை கடவுள் உனக்கும் ரோஷினிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வச்சிருந்தா அது கண்டிப்பா நடக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா பாரு. ஆனா இங்க பாரு சித்கண்ணா, இந்த மாதிரி தேவையில்லாம நீ யோசிச்சு கவலைப்படாத. நீ எப்பயும் போல சந்தோஷமா இரு. அம்மா, நீங்க உண்மையாவே ரொம்ப நல்லவங்க. எப்பவுமே நீங்க இப்படியே இருக்கணும். ஆ, உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லவதான். என்ன பண்றது? அதுக்கப்புறம் நீ ரோஷினிய பாத்தியா இல்லையா? ம்ஹும். ஆஹா, அதனாலதான் நீ இப்படி கவலையா இருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல அவளை போய் பாத்துட்டு வா, அப்புறம் நீ சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிருவ. போ போ, போய் பாத்துட்டு வா. ஓகே மாம். இங்க யாருமே இல்லையே. சித்தார்த், ஓகே ஓகே, சாரி சாரி. சித்தார்த், நீயா? அம்மா, நீ எப்படி இங்க வந்த? யாரும் உன்னை பார்க்கலல? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? சித்தார்த், யாரோ எழுந்திருச்சிட்டாங்க. ஓஹோ, என் சாமிஜி சொல்லிருக்காரு நான் முழிச்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு? தண்ணியில உப்பு கலந்து வச்சா யாரு கண்ணும் படவே படாதுன்னு சொன்னாரு. ஓ ஆமா, உப்பு எங்க இருந்தது, சர்க்கரை எங்க இருந்ததுன்னு தெரியலையே. நான் சர்க்கரை கலந்துக்கிறேன், அப்பதான் கண்ணு படாம இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சுவாமிஜி. அந்த சுவாமிஜி இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாரு. என்னாச்சு? என்ன சத்தம் இந்த நேரத்துல? அங்க பாருங்க, பேய். எங்க பார்த்த? அங்க பேய் நிக்குது. என்ன பூதம்? கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்தியோ என்னமோ? ரூமுக்குள்ள பூதம் வந்திருக்கான். ஏ ரூம்லயா? ஏ ரூம்ல பூதம் வரும். அதான் நானும் கேட்டேன். என்ன என்ன இல்ல பார்த்தேன். பூதம் தோ அங்கதான் பூதம். சொல்லதா? இல்ல அங்கதான் நிக்குது. இல்ல நான் பார்த்தேன், அங்கதான் பூதம் நிக்குது. அங்கதான் நிக்குது பூதம். எதுக்கு எல்லாரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீடி அங்க
அங்க அங்க ஒரு பூதம் நிக்குது டிடி. யாரோ யாரோ என் மேல கண்ணு வச்சிருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. எல்லாரும் போய் தூங்குங்க. ஆமா பாட்டி, எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது. வாங்க எல்லாரும் போய் சரிம்மா தூங்கலாம். சரிம்மா நீ போய் தூங்கு போ போ எல்லாரும் போகாதீங்க. எல்லாரும் போ. எனக்கு பயமா இருக்கு. இனிமே கண்டிப்பா சத்தம் அங்கதான் போட்டுட்டு பேய் போய் நிக்குது. படுத்து தூங்கு. சத்தம் படாம ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்கு. இல்ல, பூதம் வா, நிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? வா, ரோஷினி. go. இவனை பார்த்துதான் பூதான ரேவதி உளறிட்டு இருக்காளா? இந்த நேரத்துல இந்த வீட்டுல அவனுக்கு என்ன வேலை? நான் அப்படி எச்சரிக்கை பண்ணியும் இங்க வந்திருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம்? இந்த மிடில் கிளாஸ் பசங்களை நம்பவே கூடாது. இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். பொய்யான இந்த கல்யாண நாடகத்துக்கான முதல் சீனை நாளைக்கு அரங்கேற்றம் பண்றேன். யாருமா? அந்த துர்கா தேவி தான் கால் பண்றாங்க. சம்மந்தி கிட்ட பேசுங்க. ஓகே, நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுறேன். வணக்கம் டிடி. வணக்கம் சமந்தி அம்மா. வணக்கம் சொல்றதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. உங்க பக்கத்துல இருந்து எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இப்ப ஃபோன் பண்ணேன். அது வந்து அதுக்கேத்த மாதிரி தான் என்னோட லிஸ்ட்டை நான் ரெடி பண்ண முடியும். உங்க லிஸ்ட்டை கொடுத்து சித்தார்த்தை என் கடைக்கு உடனே அனுப்புங்க. அவன் விரலுக்கேத்த மோதிரத்தை வாங்கணும். ஏன்னா நான் எதிர்பார்க்கிற மோதிரம் சத்யா பஜார்ல கிடைக்காது இல்ல. அப்புறம் ரோஷினிக்கான மோதிரத்தையும் நீங்க வாங்க தேவையில்லை, அதையும் நானே வாங்கிடுறேன். ஏன்னா பாவம் நீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க ரேஞ்சுக்கான துணி கடையில இருந்து நான் ஆளை அனுப்புறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உறவுக்காரங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கங்க. கல்யாணத்துல எனக்கு சரிசமமா நிக்கிறதுக்கு நான் எடுத்து கொடுக்கற துணிமணி தான் நீங்க கட்டணும். அவ்வளவு பணத்தை உங்களால கொடுக்க முடியாது, அதையும் நானே கொடுத்துடுறேன். அப்பா, அந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க ஜனங்க யாரும் மிடில் கிளாஸ் மாதிரி தெரியக்கூடாது. ஏன்னா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கட்டுற துணிமணி கூட உங்ககிட்ட இருக்காதுல்ல. நான் சொன்னபடி நீங்க நடந்துக்குவீங்கல்ல? வச்சிடுறேன். இத பாருங்க. இருப்பா. ஏன் டாட் என்ன ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? மிடில் கிளாஸா? அட கடவுளே, எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க? இது வரைக்கும் நான் இவ்வளவு மோசமான பொம்பளைய பார்த்ததே இல்ல. நம்மள பார்த்து மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டா உங்களுக்கு தான் தெரியும்ல. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்மள பார்க்க வரும்போது எவ்வளவு பழைய காலத்து துணி எல்லாம் போட்டு வந்திருந்தா பாத்தீங்கல்ல. அவ சொல்றா நம்ம மிடில் கிளாஸா. இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க? அமைதியா இருங்களேன். எல்லாத்துக்குமே கோவப்பட்டா என்ன அர்த்தம்? அவங்க பணம் இருக்குன்ற திமிர்ல அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் கோவப்படக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் இல்லாம தேவையில்லாம கோவப்படக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோம்ல. சித், ஒரே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கண்ணா. அந்த வீட்டுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும். பிரிஞ்சிருக்கவங்கள ஒண்ணு சேர்க்கணும். உன் கோவத்தால அவங்களை இன்னும் பிரிச்சிடக்கூடாது. இதோ பாருங்க மிஸ்ஸஸ் குரானா, இது உங்க பையனுக்கு ஒரு பரீட்சை மாதிரி. இந்த பரீட்சையில இவன் எப்படியாவது பாஸ் ஆகணும், புரியுதா? நான் ஒருத்திங்க தேவையில்லாம கோவப்பட்டு பேசிட்டேன். இது நம்மளோட பரீட்சை கண்ணா. நீங்க வேணா பாருங்களேன், நம்ம பையன் சேர்த்து இந்த பரீட்சையில 100க்கு 100 மார்க் வாங்கி கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். என்னாச்சு? என்ன என்ன என்ன? ஓ, ஐ லவ் யூ மா. என் மாமியார் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. மாப்பிள்ளையே ஆகணும்னு நினைச்ச பையனும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா புடவையும் நீங்க எடுத்துட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சோ அதை எடுங்க, அந்த புடவை. ரேவதி, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? ஆமா மோனாக்கா, எனக்கு ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. இது பாருங்களேன், சுவாமிஜி என்ன சொன்னாருன்னா கல்யாண தேதிக்கு ஏத்த மாதிரி Dress கலரை செலக்ட் பண்ண சொன்னாரு. ஆனா இங்க என்னன்னா கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. அப்படி இருக்கும்போது Dress கலரை நான் எப்படி செலக்ட் பண்றது? ஆமா மிஸ்டர் குக்ரேஜா, ஆமா. சரி, நான் ஆள் அனுப்பிடுறேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க சொல்றது எப்படி மறுக்க முடியும்? நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாச்சே. உங்க தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்யறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன படமா செலக்ட் பண்ண? மாம், இப்ப போன்ல எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? என்ன டிமாண்ட்ஸ் இது?
அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த புடவையெல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா, அவங்க செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கான பணத்தை என்ன பே பண்ண சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நம்ம எதுக்கு பே பண்ணணும்? சாரீஸ் வாங்க போறவங்க அவங்க தானே. சின்ன குழந்தை மாதிரி பேசாத, இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நாம எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் ஆல் நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னா கேட்டுதான் ஆகணும். கல்யாண சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா என்ன, அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? இல்லம்மா, இது சரியில்லை. நான் இப்பவே சித்தார்த் கிட்ட பேசுறேன். நோ, அதெல்லாம் நீ பேசக்கூடாதுமா. சொன்னா கேளு. நாம இதே சமுதாயத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்க ரொம்ப சர்வசாதாரணம். ஆமா, நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? உனக்கு அம்மானு நான் எதுக்கு இருக்கிறேன்? எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ரோஷினி, தப்பில்ல என் மேலதான். அன்னைக்கே உங்ககிட்ட நான் வெளிப்படையா பேசியிருக்கணும். சரி விடு, நீ என் ஒரே பொண்ணு. உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்க. கல்யாணம் சம்பந்தப்பட்ட மத்த விஷயங்களை எங்களை பார்க்க விடு, சரியா? சந்தோஷமா? ஓ, அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சித்தார்த்தோட அம்மா அப்பா யாரும் வரதட்சணை வாங்குறவங்களா தெரியலையே. இல்ல பாட்டி, இது வேண்டாம். பாட்டி, இது ஒன்னும் அவ்வளவு அழகா இல்ல. நான் வேற பாக்குறேன். நல்லா இல்லையா? சரி, இத பாரு. ஓகே. இல்ல பாட்டி, இதுவும் நல்லா இல்ல. இந்த டிசைன் பாருங்க. வாப்பா, நல்லா இருப்பா. ஹாய் அத்தை. எப்படி இருக்க? நல்லா நல்லா இருக்க. இருக்கேன். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. உண்மையாவா? கேட்டல்ல? ஹலோ மாப்பிள்ளை, வாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவருக்கேத்த காஸ்ட்லியான மோதிரம் ஒண்ணு எடுங்க. இவரு ரோஷினிய கல்யாணம் பண்ணிக்க போறவரு. எங்க வீட்டோட வருங்கால மாப்பிள்ளை. ம், என்ன விலையா இருந்தாலும் சரி, நியூ டிசைன்ல இருக்கட்டும். லிஸ்ட் கொண்டு வந்திருப்பீங்களே? லிஸ்டா? ம். கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. பார்த்தா சாப்பிடாத மாதிரி தெரியுது. ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டுமா? டீ, கோல்ட்? நான் கிளம்புறேன். கல்யாண நேரம் இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மோதிரம் சைஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா கொடுத்துட்டு போறேன். அம்மா, அ, அ, அ. அம்மா நார்மலா தானே இருக்கீங்க? ஆமாம்மா, என்ன விஷயம்? இல்ல ஒண்ணும் இல்ல. அம்மா, நான் எதுக்கு வந்தேன்னா, நாங்க ஜுவல்லரி எடுத்துட்டோம். சோ நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷமா. உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? நான் திரும்பவும் சொல்றேன் ரோஷினி, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. எல்லாமே உனக்கு தானே. தேங்க்யூமா. கேசவா, முதல்ல இவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு அப்புறமா நம்ம மத்த வேலையை பார்க்கலாம். சரி. சீக்கிரம் வா ரோஷினி. சரிம்மா.
plasma TV, refrigerator, air conditioner, double bed, washing machine, sofa set, kitchen set, dinner set, four-wheeler, mobile, laptop, music system. அப்படின்னா சித்துடைய அம்மா அப்பா வரதட்சணை கேக்குறாங்கன்ற விஷயத்தையும் அம்மா என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்களா? இத பத்தி நான் சித்தார்த் கிட்ட பேசியே ஆகணும். சாரி ரோஷினி, அவங்க கொடுத்த லிஸ்ட்டை நான் மாற்ற வேண்டியதா போயிடுச்சு. நான் என்ன செய்யறது? நீ உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் உன்னை பெத்தவமா, நீ தப்பான முடிவெடுக்க நான் எப்படி அனுமதிப்பேன்? சந்தோஷமா வாழ காதல் மட்டும் போதாது, பணமும் தேவை. நீ செல்வத்திலேயே பிறந்து வளர்ந்தவ. அந்த நடுத்தர வர்க்க குடும்பத்துல உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. நம்ம வீட்டுல கிடைக்கிற வசதி உனக்கு அந்த வீட்டுல கிடைக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்காது.